ஹலோ விவர்ஸ். டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நவம்பர் 15 மற்றும் 16 அந்த தேதிகளில் வந்து நடக்க இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் டிஆர்பி டெட் எக்ஸாமோட பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிறத நடத்திட்டு தான் இருக்காங்க. பட் இந்த முறை இது ஏன் இன்னும் கூடுதல் இம்பார்ட்டன்ட் பெறுது அப்படின்னா, செப்டம்பர் மாதம் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. அது என்ன அறிவிப்பு? முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2009க்கு முன்னாடி அரசு ஆசிரியர்களை யார் யார் பணிக்கு சேர்ந்தாங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் அவங்களோட பணியில் தொடர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இது பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட வேலைக்கு ஆபத்தாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆசிரியர் சங்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நம்ம தமிழ்நாட்டோட பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நியூஸ் சேனல் கூட வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்தாரு. ஸோ இது சம்மந்தமாக வந்து முதல்வர்கிட்ட பேசி சீராய்வு மனு வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பெட்டிஷன் வந்து நாங்கள் தாக்கல் செய்ய போகிறோம்னு சொல்லி அவங்க தமிழ்நாடு தரப்புலேருந்து தாக்கலும் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வர இருக்குது. அண்ட் இது தமிழ்நாடு மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா? ஸோ இதில் தமிழ்நாடோட கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மட்டும்தான் இம்பேக்ட் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லையும் 2009க்கு முன்னாடி யார் யார் பணிக்கு சேர்ந்தாங்களோ, அரசு ஆசிரியர்களாக சேர்ந்தாங்களோ அவங்க எல்லோரும் இந்த டெட் கிளியர் பண்ணல அப்படின்னா, அதுவும் அந்த ரிட்டையர்ட் ஆகிற அந்த 5 ஏஜுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வாலண்டியராக வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் ஆசிரியர் சங்கங்கள்லாம் வந்து இதை எதிர்த்தாங்க. அண்ட் இதை வந்து அவ்வளோ ஈஸியாகவும் வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களாம் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க சட்டமுறை பிரகாரம் தான் வந்து அந்த 2009க்கு முன்னாடியே வந்து அவங்க அந்த கவர்மெண்ட் டீச்சராக வந்து ஆயிருப்பாங்க. ஸோ அந்த நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதே மாதிரி அரசு நிதி பெறும் அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும். அதே மாதிரி டீச்சர்ஸ் ஒரு கிரேட்லேருந்து இன்னொரு கிரேடுக்கு அப்கிரேட் ஆகிறது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்கிறது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ உத்தரப்பிரதேஷ், கேரளா, மேகாலயா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அண்ட் உத்தரப்பிரதேஷ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் ஃபார் ஜென்ரல் எஜுகேஷன் அனௌன்ஸ் தட் கேரளா வுட் ஃபைல் எ ரிவ்யூ பெட்டிஷன் ஆர் அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட் ஃபார் கிளாரிட்டி அஸ் த ரூலிங் வுட் அஃபெக்ட் அரவுண்ட் 15,000 டீச்சர்ஸ் இன் த ஸ்டேட். 50,000 டீச்சர்ஸ்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க கேரளாவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரிவ்யூ பெட்டிஷன் ஆர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபிகேஷன் கேட்குற மாதிரி வந்து பண்ண போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அதை சொல்லியிருக்காங்க. அண்ட் மேகாலயா, ஸோ த மேகாலயா சர்வா சிக்ஷா அபியான் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் MSSASA ஹேஸ் டிசைடட் டு ஃபைல் எ ரிவ்யூ பெட்டிஷன் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேகாலயிலையும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறாங்க. அடுத்து தெலுங்கானா, டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இன் தெலுங்கானா ஹேவ் அர்ஜிடு போத் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் டு ஃபைல் ரிவ்யூ பெட்டிஷன்ஸ். ஸோ தெலுங்கானாலையும் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக அவங்க அந்த ரிவ்யூ பெட்டிஷன் சீராய்வு மனு அப்படிங்கிறத போட போகிறாங்க. அடுத்து கர்நாடகா, டீச்சர்ஸ் அசோசியேஷன்ஸ் ஆர் ஆல்சோ பிளானிங் டு ஃபைல் அன் அப்பீல். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் பண்ண போகிறாங்க. அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இவங்க அப்பீல் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து அந்த கர்நாடகாவோட டீச்சர்ஸ் சார்பிலையும் வந்து டீச்சர்ஸ் அசோசியேஷன்ஸ் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு வந்து மகாராஷ்டிரா a key case leading to the September 2025 Supreme Court verdict was related to the issue of TET in Maharashtra involving the state of Maharashtra and an educational trust. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NACT அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஆட்சேபணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக வச்சு தான் தமிழ்நாட்டிலலாம் அந்த ரிவ்யூ பெட்டிஷன் அப்படிங்கிறது போட்டாங்க. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது, எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இதில் கிடைக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு ஸ்டேட்டுக்குன்னு மட்டும் இருக்காது. இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதில் விலக்களிக்கிறோம், இல்லை உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் இதுக்கு விலக்களிக்கிறோம் அப்படின்னா அப்போ எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபைட் ஆகும். அதனால் இதில் ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் அது எல்லா மாநிலங்களுக்கும் உண்டான தீர்ப்பாக தான் இருக்கும். இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஆசிரியர்களுக்கும் இது கிடைக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கும். ஸோ இதில் எல்லா மாநிலங்களும் வந்து இன்னும் யாரெல்லாம் இம்பேக்ட் ஆவாங்களோ அவங்களாம் வந்து இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போடுவாங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள் அப்பீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அது வந்து கூடிய சீக்கிரமே வந்து அந்த ரிவ்யூ பெட்டிஷன் அப்படிங்கிறது வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே வழக்காக எடுத்துப்பாங்களா, இல்லை தனித்தனியாக விசாரிப்பாங்களா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். ஸோ இதுக்கு ஒருத்தருக்கு நீதி கிடைச்சாலும் அது எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் கிடைச்ச மாதிரி தான். அட் த சேம் டைம் இந்த எக்ஸாமில் சப்போஸ் அவங்களுக்கு வந்து இல்லை இதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டாங்கன்னா அதனால் நிறைய புதியவர்கள் ஆல்ரெடி டிஆர்பி டெட் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்க அரசு ஆசிரியர்களாக இருக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது எந்த பக்கம் ஜட்ஜ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலும் டிஆர்பி டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.